அப்ப பரிசுத்த ஆவி இளைப்பாறுதலுக்கு ஒப்படப்பட்டிருக்குது. இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துல உள்ள அந்த மேன்மையான இடத்துல எல்லாம் போக முடியும். அப்ப அதிக மேன்மையானது ஒன்று பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு டெம்பரரியா இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலம் நமக்கு பெர்மனண்டா இருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஒழுங்காக பாவ அறிக்கையிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாரானால் அந்த பரிசுத்த ஆவியான அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்து முற்றுமுடி அவரை பரிசுத்தப்படுத்துவார். அவர் பிரமாணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாத வரையிலையும். ஒருவன் பாவம் செய்வானானால் பரிசுத்த ஆவியை சொல்லாம போய்விடுவான், பிசாசு சொல்லாம வந்துடுவான். இத பரிசுத்தாவி ஒருத்தர் விட்டு போறதும் தெரியாது, பிசாசு ஒருதுக்குள்ள ஒருத்தர் வர்றதும் தெரியாது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருந்து அவனை நாள்தோறும் பரிசுத்தப்படுத்தி பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்றது போடு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒன்றுல விசேஷித்த நன்மையானது ஒன்று. இந்த விசேஷித்த நன்மையானது ஒன்றை பெற்றவர்கள் எல்லாம் சேர்த்து தான் புதிய நகரம். சிலர் அதுல ஒரு சரியான தெளிவில்லாம இருக்காங்க. அதாவது புதிய எருசலேமை பெற்று சொல்லும் போது புதிய எருசலேமின் வாசல்கள் 12 வாசல்களிலும் 12 கோத்திர பிதாக்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். 12 அஸ்திபார கற்களும் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களா இருப்பாங்க. அஸ்திபாரமும் வாசலும் சேர்ந்துதான் நகரம். அதான் அவர்களும் நாமும் ஒண்ணு. நம்ம 2 பேரும் இணைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் பெறாத பரிசுத்த ஆவியானவராகிய விசேஷித்த நன்மையை நாம் பெற்றபடியினால அவர்களும் நாமும் சேர்ந்து முழு நகரமாக, பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த எருசலேமாக, புதிய எருசலேமாக மாற்றப்படுகிறோம். இது தேவனுடைய மாறாத பிரமாணம். நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக.